ஒரு அருமையான ஒரு சின்ன கோயில் இருக்குது பாருங்கள். இது வந்து புதுக்கோட்டையிலேருந்து கொஞ்சம் ஒரு 15, 20 கிலோமீட்டர் தள்ளி இங்கே தான் நான் தங்கியிருக்கேன். இங்கே திருவருட்காளீஸ்வரர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில்னு பேர். திருமதி ஸ்வப்னா அவர்களுடைய அ பார்வையின் கீழ் நான் இங்கே தங்கியிருக்கேன். இவர் வீட்டை தான் இதை ஸ்ரீதருங்கிறேன். இவர் வீட்டில் தான் நான் தங்கியிருக்கேன். ஒரு அருமையான ஒரு மலைக்கோயில் பாருங்கள். சின்ன மலைக்கோயில் இது. பெரிய மலை மாதிரி ஒன்றும் இல்லை. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மலைக்கோயில். அதை பற்றி நான் சொல்கிறேன். சின்ன ஒரு மலைக்கோயில் இது. இது மாதிரி தெரியுது. வில்வ மரம் மாதிரி தெரியுது இல்லையா? வில்வ மாதிரி தெரியுது பாருங்கள். சிவன் கோயிலும் இருக்குது, முருகன் கோயிலும் இருக்குது. ஒரு கோயில் அந்த காலத்தில் சிறப்பாக இருந்திருக்கும். மக்கள் இப்போ யாருமே இல்லை. இந்த கிராமத்தில் யாரும் மக்கள் இல்லை. ஒரு காலத்தில் செல்வ செழிப்பாக இருந்திருக்கும். பாரு வீடெல்லாம் எவ்வளோ ஒரு வீடெல்லாம் இருக்குது பாருங்கள். காரைக்குடி நாட்டுக்கோடி செட்டியார்கள்லாம் இதில் தான் தங்கியிருப்பாங்க. ஒரு காலத்தில் கடுமையான மழை பெஞ்சு நல்லா செல்வ செழிப்பாக இருந்திருக்கும். இப்போல்லாம் பாரு தண்ணியும் இல்லை, ஒன்றும் இல்லை, காஞ்சி போச்சு. ஆர்காலஜி சர்வே ஆஃப் இந்தியா இதை நினைவு சின்னம் பாருங்கள். இங்கே தொழில் துறை, இந்திய தொழில் துறையை சார்ந்தது. அவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். இங்கே எதுவும் சேதப்படுத்தக்கூடாது. ஓ அப்படியா? ஓ அருமை அருமை அருமை. இது ஒரு வளர்கின்ற கல்லுன்னு சொல்கிறாங்க. எல்லாமே வளர்ச்சி அடைகிறது தான். எல்லாத்துக்குமே வளர்ச்சி உண்டு. வளர்ச்சியும் உண்டு, தேய்மானம் உண்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இது. எல்லாத்துக்கும் வளர்ச்சி இருக்குது. அந்த அறிவியல் ரீதியாக பார்க்கணும். இமயமலை வளருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? இமயமலை வளர்கிறது, பனிப்பாறை வளர்கிறது அப்படிங்கிற மாதிரி இது நேச்சுரலாகவே வந்து அந்த கெமிக்கல் ஃபார்மேஷனில் டெவலப் ஆகலாம். அதுக்காக வந்து ஏதோ தினம் மீட்டர் கணக்கில் வளரும்னு சொல்ல முடியாது. அது ஒரு வேதியியலில் நடக்கிற மாற்றம் தான் அது. அதெல்லாம் வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் வேலை செய்யும். அதெல்லாம் வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸில் வேலை செய்யும். அந்த மாதிரி தான் வளருமே தவிர ஏதோ தினம் 10 அடி வளர்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கூடாது. இது வில்வ மரம் நினைக்கிறேன் இல்லைங்களா? வில்வம். சிவன் கோயிலுக்கு ஒரு வில்வ மரம். சரி, இப்படி போகலாம் அப்படி போகலாங்க. பாருங்கள். இது வந்து ஒரு வீடு மலையிலே படி சின்னதாக இப்போ பாதமெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பாதம். இதை வந்து மத்திய தொழில் துறைக்கு சார்ந்த சென்ட்ரல் ஆர்கியாலஜின்னு சொல்கிறாங்களே, அந்த அதில் வருது. எல்லா பாதங்கள் பாரு எல்லாமே. போயிட்டாங்க. பூட்டிகிட்டு போயிட்டாங்க. இது உள்ள முருகன் கோயில். பூட்டிகிட்டு போயிட்டாங்க. நேரம் முடிஞ்சு போச்சு. வருமானம் இல்லை, போயிட்டாங்க. அவ்வளோதான். அப்புறம் இங்கேருந்து பார்த்தா இந்த குளம் தெரியுது பாருங்கள். இந்த திருக்கோயில் திருக்குளம் இல்லை காஞ்சி போச்சு. நன்றி. திருவாளர் குரங்கா இருக்கு பாருங்கள். நிறையா இருக்குது பாருங்கள். மனிதன் எங்கே இருந்தாலும் அவர் வந்துடுவார். அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவார்? மனிதனுக்கு கொடுக்குறாங்க.
இந்த வருமானம் இல்லாதனால எப்படி இந்த கட்டடம் பாழடைஞ்சு கிடக்கு பாருங்க. ஒரு காலத்தில் இப்போ செல்வ செழிப்பாக இருந்திருப்பாங்க. ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடி 150 ஆண்டுக்கு முன்னாடியில் மக்கள் ரொம்ப செல்வ செழிப்பாக இருந்திருப்பாங்க. ரொம்ப நன்றி. அம்பேதி இனியன் பேர் எப்படி கண்டுபிடிச்சிங்க? உங்களை பார்த்துருக்கேன் நம்ம பேரோட. நம்ம தமிழர் நம்ம ஞானப்பிரகாஷ். ஆமாம் ஆமாம் ஞானப்பிரகாஷ். ஆமாம் ஒரு தடவை வந்து பார்த்தேன். ரைட் ரைட் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே. கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்புறம் இவரு கூட காலையில் கூட பேசலான்னு முயற்சி பண்ணேன். அவர் எங்கே வேலூரே எங்கே இருப்பாருன்னு தெரியுது. யார் நம்ம ஞானப்பிரகாசன். அப்புறம் கூப்பிட்டு பேசலான்னு பார்த்தா அப்புறம் இதெல்லாம் அவர் கற்றுக்கிட்டே ரொம்ப நல்லது தான். யாருக்கும் சொல்லியிருக்கேன். புத்தகத்தை கையில் கொடுத்தாச்சு. ஆராய்ச்சி பண்ணணும். எதிர்காலத்தில் அவர்களுடைய பரிணாம அறிவுகள் இப்படி தான் இருக்கும். இதன் வந்து இயற்கை சக்தியில் வாழணும் அப்படிங்கிறது. இனிமேல் வந்து நல்ல உணவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இனிமேல் டாக்ஸினாக மாறிடுது. நீங்கள் சொந்த ஊருங்க? நம்ம இங்கே தான் பக்கத்தில் நச்சாந்தப்பட்டி. நச்சாந்தப்பட்டி தான். நான் அங்கேருந்து இறங்கி தான் வந்தேன். இப்போ நாளைக்கு வந்து 2 நாள் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு இங்கே தான் நீங்கள் வீட்டில் தான் கொடுக்க போகிறேன். 2 3 எனக்கு வந்து இங்கேருந்து வர மாட்டாங்க. எனக்கு வந்து ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் வாங்கினா வெளியிருந்து வருவாங்க. புதுக்கோட்டையிலேருந்து வருவாங்க, காரைக்குடி அங்கேருந்து வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆலங்குடி. அப்புறம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கூட்டியாந்து. என்னுடைய மாணவி ஒருத்தங்க இருக்காங்க, சொப்னான்னு பேர். அவங்களுக்கு இந்த பயிற்சியெலாம் சில 2 நாள் தாங்க. இங்கே மலைக்கோயில் ஆற்றிட்டு சரிங்க, ரொம்ப நல்லது. நல்ல ஏரியா, இயற்கை. ஆமாம், அதனால தான் சார் நான் இயற்கையில் வந்து தங்க இருக்கிறதா நான் சொல்லியிருந்தேன். அதனால் வந்து வீட்டில் வச்சு சொல்ல கூட நான் எங்கேயாவது ஆலமரத்தடி அரச மரத்தடியில் கூட உட்காந்து சொல்லிக் கொடுக்கலாம். அப்படி தான் வரணும். மகிழ்ச்சிங்க. எப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க? ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் பேருங்க? என் பேர் சுப்பிரமணியன். சுப்பிரமணியன். நீங்கள் இயற்கை வேளாண்மை யாருடைய வழிக? இல்லை இப்போ நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணல, பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரைட்டு. ஆனால் நட்டண்டா வருங்க. விவசாயங்கிறது ஒரு வாழ்வியலை தவிர அது வந்து பணம் சம்பாதிக்கிற பொருள் கிடையாதுங்கிறதான் விஷயமே. அது வந்து பொருள் ஈட்ட முடியாது. வாழ்க்கைக்கு பூமி வந்து பணம் சம்பாரித்து கொடுக்குற கருவி கிடையாது. அது ஒரு வாழக்கூடிய வந்த இடம். அது தற்காலிக பிரச்சனை தான். நிரந்தரமாக நம்ம வந்து அதெல்லாம் மானாவாரியில் தான் லாபமே தவிர செயற்கை வேளாண்மை லாபம் வரக்கு வாய்ப்பே கிடையாது. மழையே இல்லை, தண்ணியே இல்லை. அப்படி தண்ணி இல்லைன்னா என்ன பண்ண முடியுங்க? நீரின்றி அமையாது உலகு. தண்ணியே என்ன தான் பண்ணாலும் மழை பெய்யலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கட்டமைக்கிற முறையெல்லாம் மாறி போச்சுங்க. யாரும் வந்து இப்போ வரப்பே யாரும் கட்டுறதில்ல. என்ன பண்ண முடியுங்க? சரிங்க சரிங்க, பார்த்துக்கோங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. பாருங்கள், அருமையான இது குளம். இந்த குளம் பாருங்க, வற்றாத குளமாக இருக்குது. ஏதோ ஒரு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு மழை காலத்தில் நல்லா தண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி இருக்காது. பார்ப்போம்.